சாவுக்கும் மேல ஒன் ஆஃப் த பெரிய தண்டனைய 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 34ல இருந்து 35 வருஷமா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த ஒரு பெரியவர் தான் செஞ்ச அந்த ஒரு தப்பால மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த கருப்பு படத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நிஜத்துல நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு கேஸ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. 1992ல இந்த ஒரு பெரியவரும் சரி, இவர் கூட சேர்ந்து இன்னும் ஒரு 4 பேர், மொத்தம் 5 பேர் ஒருத்தரோட இடத்துக்கு போயிட்டு துப்பாக்கி மற்றும் இன்னும் ஒரு சில ஆயுதங்களை வச்சு அவரை மிரட்டி கொலை முயற்சி செஞ்சதாக அந்த டைம்ல 1992ல கேஸ் பதிவிடப்படுது. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கேஸுக்கான ஒரு முடிவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும். லைக் 1992ல இருந்து 2026 இந்த வருடம்னா இப்போதைக்கு இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் நாங்க தரோம் அப்படின்ட்டு கோர்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 33ல இருந்து 34 வருஷமா இந்த ஒரு கேஸ் கோர்ட்ல நடந்துட்டே தான் இருந்திருக்கு. இவர் கூட இன்னும் கேஸ் போட்டாங்களே, இன்னும் ஒரு 4 பேர் இருந்தாங்க. இந்த பெரியவர் இல்லாம இன்னும் 4 பேர் இருந்தாங்களே, அந்த 4 பேரும் செத்தே போயிட்டாங்களாம். அப்பயே இந்த ஒரு கேஸுக்கு இல்லையா சார் எண்டு அப்படின்ற மாதிரி பல வருஷமா போயிட்டே இருந்திருக்கு. இந்த கேஸ் இந்த பெரியவர் மேல போடும்போது அவருக்கு வயசு 51, இப்போ 84 கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஒரு தண்டனை, இப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெரியவருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவ்வளவு வருஷமா எவ்வளவு நாட்கள் கோர்ட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சுக்கிட்டுன்ற மாதிரியான பல விஷயங்களை செஞ்சிருப்பாப்புல. அப்படி இருந்தும் அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் கிடைக்காம இப்பதான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ இவருக்கு 84ல இருந்து 85 வயசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை யோசிக்கும் போது சாவுக்கும் மேல ஒரு பெரிய தண்டனைன்னு சொல்லுவாங்கல்ல, மெல்லவும் முடியாம தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க, கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்றப்போ நாளைக்கு நாளைக்கு நாளானைக்கு நாளானைக்குன்னு 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 34 வருஷமா இந்த மாதிரி இழுத்தடிச்சா யாருக்கா இருந்தாலும் வாழ்க்கையே வெறுத்துறோம்ல. அந்த ஒரு விஷயம் தான் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.